இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான அப்டேட் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் இதற்கான தவணைத் தொகை எந்த தேதியில் வெளியாகும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வெளியான அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் கிசான் பெனிஃபிட்ஸ், அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் தொடர்ந்து ரூபாய் 2000 பணம் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இகேஒய்சி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இகேஒய்சி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததான் என்ஷூர் ஆதார் லிங்கிங் வித் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குது என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆகிருக்கானு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருந்தது, வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் செக் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் ஆன் pmkisan.gov.in, இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கான தவணை தொகை கிடைக்கும். அடுத்ததாக பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இது வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஆனால் ஜூலை 18ஆம் தேதி கண்டிப்பாக வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கு இதற்கான பெனிஃபிஷரிஸில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா 19வது தவணை பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியேன்னு சொல்லியிருக்கும். கண்டிப்பாக 20வது தவணை வந்து ஜூலை மாதம் வந்து 20லேருந்து 28ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேட் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மோட நேம், ஜெண்டர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த பெனிஃபிட் லிஸ்ட்டை உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கான பெனிஃபிட் லிஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும். ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கணும். லேண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணணும். இந்த 3 விஷயங்களையும் கம்ப்ளீட் பண்ணி பெனிஃபிட் லிஸ்ட்டே உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான 20வது தவணை பணம் ரூபாய் 2000 ஜூலை மாத இறுதியில் வந்து உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.